குற்றால அருவிகளில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு இதனால முற்றிலுமாக சிதைந்த மெயினருவி பகுதி. கடந்த 3 நாளா தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதுல மெயினருவி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ அது குறித்த காட்சிகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 நாள் தென்காசி மாவட்டத்தில் பெஞ்ச மழை பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா குற்றால மெயினருவியில பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காட்டாற்று வெள்ளப்பெருக்கில் அருவி மேற்பகுதியிலிருந்து கற்கள், பாறைகள், மரத்துண்டுகள் மட்டும் இல்லாம 3 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் யானை பரிதாபமாக அடித்து வரப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கால குற்றால மெயினருவி பகுதியில் ஏற்பட்டுள்ள சேதங்களை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருவி பகுதியில் உள்ள பாதுகாப்பு கைப்பிடி கம்பிகள் அனைத்துமே தூக்கி வீசப்பட்டுள்ளது. சொல்ல போனா குற்றால மெயினருவியில இந்த காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்குன்னு தான் சொல்லணும். வெள்ளப்பெருக்கால கடைகளுக்குள்ள நீர் புகுந்ததால வியாபாரிகளும் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரைந்து சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வராங்க. விரைவில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான சூழலோட குளிக்க அனுமதிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றாலம் குறித்தான தொடர் தகவல்கள் நமது பக்கத்தில் பதிவிடப்படும். எனவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.